பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 25:16-17. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கும் கூடி குழாவுனாங்க. வேற ஒரு கட்சிக்கு ஆதரவா இருந்தாரு, அப்புறம் ட்ரம்ப்புக்கு ஆதரவா வந்தாரு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிறைய பணம் கொடுத்தாரு, கோடிக்கணக்கான பணத்தை கொட்டினார் ட்ரம்ப்பினுடைய தேர்தல் செலவுக்காக. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், சொந்தமா ராக்கெட்லாம் வச்சிருக்காரு, கார் கம்பெனி வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல அதானி மாதிரி, அம்பானி மாதிரி எலான் மஸ்க் டெஸ்லா, என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமான டெஸ்லா என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர். மிக திறமையானவர், உழைப்பாளி. ட்ரம்பினுடைய வெற்றிக்கு அவரும் ஒரு பெரிய காரணம். ஆனா ரெண்டு பேரும் அப்படி கூடி குலைஞ்சாங்க. இவரை அரசு சீர்திருத்தம், அரசு எந்திரத்தை, அரசு ஊழியர்களை குறைப்பது, அதனுடைய முறைமைகளை மாற்றுவது, அதற்காக ஒரு துறையை அமைத்து அந்த துறைக்கு எலான் மஸ்க தலைவரா போட்டார். எலான் மஸ்குக்கு எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ பிள்ளைகள், 15க்கு மேற்பட்ட பிள்ளைகள். 15வது பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த பையன் பொம்மை குட்டி மாதிரி சின்னதா இருப்பான். அந்த பையனை தான் ட்ரம்ப் கூட்டிட்டு தெரிஞ்சாரு. ட்ரம்ப்புக்கு அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் 2 மனைவியோ 3 மனைவியோ. அவருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்களும் இருக்காங்க, பிள்ளைங்களும் இருக்காங்க. அவர் தாம் பேர பிள்ளைகளை கூட்டிட்டு அலையல. எலான் மஸ்கினுடைய 15வது பையனை, குட்டி பையனை கையில கூப்பிட்டு பிடிச்சுக்கிட்டே அலைஞ்சாரு அதிகாரப்பூர்வமான இடங்கள்ல. நான் கூட அவருடைய பேரன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா எலான் மஸ்கினுடைய 15வது பையன். அப்படி கூடி கொள்ளவனாங்க. கடைசியில் ஒரு நாள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. பிக் அண்ட் பியூட்டிஃபுல் டாக்ஸ் சட்டம்னு ஒன்று கொண்டாந்தார். அதை எலான் மஸ்க் தப்புன்ட்டார், இது தப்பான சட்டம்ட்டாரு. ஒருத்தர் அசிங்கமா திட்டிக்கிட்டாங்க. அவர் அந்த அரசு ஊழியர்கள் சீர்திருத்தம் துறையிலிருந்து ராஜினாமா செஞ்சாரு. ஒருத்தர் பகிரங்கமா திட்டிக்கிட்டாங்க, மிரட்டிக்கிட்டாங்க. இப்ப எலான் மஸ்க் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அமெரிக்கா கட்சின்னு. அன்பாய் இருப்பது நல்லது, சகோதரனிலும் அதிக நொந்தமாய் சிநேகிப்பதும் உண்டு. நொந்தம்னா ஒட்டுகிறவன், ஆங்கிலத்திலே ஸ்டிக்கி அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ஒட்டுதலோட ஒரு நண்பன், அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப ஒட்டுதலா நேசிக்கிறத வேதம் ஏற்றுக்கொள்கிறது, வரவேற்கிறது, பாராட்டுகிறது. ஆனா இன்னும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு. மனித அன்பு தேன் போன்றது. தேன் ரொம்ப இனிப்பா தான் இருக்கும். தேன் கிட்டத்துல மருத்துவ குணங்கள் உண்டு. தேனை சாப்பிடலாம், ஆனா அளவோட தான் சாப்பிட முடியும். 1 லிட்டரு பாட்டில் கையில வச்சிருக்கிறோம், அப்பப்ப தண்ணி குடிக்கிறோம். தேனை அப்படி 1 லிட்டர் பாட்டில் தயிரை வச்சுட்டு தண்ணி அப்படி குடிக்க முடியாது. 2 ஸ்பூன் தான் குடிக்கலாம் தேன். இல்லை தேனை எதுலையாவது கலந்து போட்டு நம்ம சாப்பிடலாம். தேன் நல்லது, தேன் அவசியம், தேன் இனிப்பானது. அது மாதிரி தான் மனித அன்பு. அதைத்தான் நம்ம வாசித்தோம். தேனை மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். அளவுக்கு அதிகமா தேனை சாப்பிட்டா வாந்தி தான் வரும். அந்த மாதிரிதான் மனித அன்பு. மனிதனோடு, அதற்கு மனித அன்புக்கு ஆண்டவர் ஒரு எல்லை வகுத்தார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. நீ உன்னை எந்த அளவு நேசிக்கிறியோ அந்த அளவு மற்றவர்களை நேசி. அதுக்கு ஒரு கோடு போட்டார், ஒரு எல்லை போட்டார். ஆனா தேவனை நேசிப்பதற்கு எல்லை இல்லை. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனுடைய அன்பு தண்ணீர் மாதிரி, எவ்வளவு வேணா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். மனிதனுடைய அன்பு தேன் மாதிரி. ஆனா தண்ணீரை விட தேன் தான் கவர்ச்சியா இருக்கும். தண்ணீரை விட தேன் தான் இனிப்பா இருக்கும். அதனாலதான் நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப குலைந்த நண்பர்கள், ரொம்ப குலைந்த உறவினர்கள், ரொம்ப குலைந்தவர்கள், எந்த உறவா இருந்தாலும், கணவன் மனைவியில கூட அளவுக்கு அதிகமாய் குலைந்தவர்கள் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்திருக்கிறேன்.
ரொம்ப நெருக்கமான உறவு கணவன் மனைவி உறவு தான். அதுல கூட ஒரு எல்லை உண்டு. உன் சரீரத்தை போல நீ நேசிக்கணும். கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் மனைவியோ கணவனையோ வச்சா நிச்சயமா பிரச்சனை தான் வரும். வேதம் என்றைக்குமே மனித அன்பை குறித்து எச்சரிக்கிறது. அதற்கு நல்ல உதாரணங்கள் ட்ரம்போ எலான் மஸ்கும். தாவீது யோனத்தானை பத்தி சொல்லுவாங்க. தாவீது யோனத்தான் நட்பு 2 பேருடைய ஆத்மாவும் ஒன்னா இருந்தது. அதை வச்சுக்கிட்டு தான் இப்ப என்ன சொல்றாங்க, சோல்மேட்ன்றாங்க. சோல்மேட்டு அப்படின்றது தாவீது யோனத்தானை வச்சு அதை சப்பக்கட்டு கட்டுறது சரியில்லை. ஏன்னா தாவீது யோனத்தான் நட்பு பாதியிலே உடஞ்சு போச்சு. அவன் தாவீதுக்கு பின்னால தானே போயிருக்கணும். அப்பாவுக்கும் பதவிக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தான். தாவீதுக்கு பின்னால போயிருந்தானா அவன் சொன்ன மாதிரி தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்திருப்பான், உயிரோடு இருந்திருப்பான். ஆனா பதவியும் அப்பாவும் தான் பெருசுன்னு தாவீதை விட்டுட்டு அவன் ஊர்ல இருந்துட்டான், தலைநகரத்திலே இருந்துட்டான், அரண்மனையில இருந்துட்டான். யோனத்தான் கடைசியில அவனும் யுத்தத்துல மரித்து போனான். அவனுக்கு தப்பி பிழைத்தது மேவிபோசேத்து தான். அவனுடைய கால்களும் பாதிக்கப்பட்டன. அதனால தாவீது யோனத்தான் நட்பை நாம் முன்மாதிரியாக கொள்வது எனக்கென்றோ அது சரியாக படவில்லை. ஆகவே மனித அன்பு தேன், தேவனுடைய அன்பு தண்ணீர் என்கிறதை எப்போதும் ஞாபகம் வைத்து அளவில்லாமல் தேவனை நேசிப்போம், அளவோடு மனிதனை நேசிப்போம். ஆமென்.